தேவ வார்த்தையிலிருந்து விசேஷமாக தீர்க்க தரிசனங்களும் எப்படி இயேசு அந்த தீர்க்க தரிசனங்களை அவர் பிறப்பின் வாழ்க்கையின் மூலமாக நிறைவேற்றினார் என்று உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நம்ம எல்லாருடைய கையில் இருக்கின்ற இந்த வேதாகமும் மிக வெளியேறப்பட்டது, மிக விசேஷமான இந்த புஸ்தகம் வேதாகம். நம்மளுடைய பூமியில பல சாதனைகளை படைத்த ஒரு புஸ்தகம் இருக்கணும் என்றால் அதுதான் தேவனுடைய வார்த்தையாகிய வேதாகம் என்று நான் சொல்லுவேன். உதாரணத்துக்கு இந்த உலக சரித்திரத்திலேயே அதிகமாக அச்சடிக்கப்பட்ட ஒரு புஸ்தகம் இருக்கும் என்றால் அது வேதாகம் தான். உலக சரித்திரத்திலேயே அதிகமாக அச்சடிக்கப்பட்ட புஸ்தகம், உலக சரித்திரத்திலேயே அதிகமாக விற்கப்பட்ட ஒரு புஸ்தகம் இருக்கும் என்றால் அதுவும் தேவனுடைய வார்த்தை மாத்திரம்தான். உலக சரித்திரத்திலேயே மிக அதிகமாக படிக்கப்பட்ட வாசிக்கப்பட்ட ஒரு புஸ்தகம் இருக்கும் என்றால் தேவ வார்த்தை தான். இதுவரைக்கும் எந்த ஒரு புஸ்தகமும் தேவ வார்த்தை என்ற வேதாமத்தை இன்னும் எந்த ஒரு புஸ்தகமும் மேற்கொள்ளவில்லை. இதுவரைக்கும் பல மனிதர்கள், பல ராஜாக்கள், பல ராஜ்யங்கள் இந்த புஸ்தகத்தை அழிக்க பிரயாசப்பட்டாலும் இன்றைக்கு வரைக்கும் உலகமெங்கும் மிக அதிகமாக வாசிக்கப்படுகின்ற வெளியேறப்பெற்ற ஒரு புஸ்தகம் இருக்கும் என்றால் அது தேவ வார்த்தை தான். உங்க கையிலையும் என் கையிலும் இருப்பது என்ன ஒரு பெரிய ஸ்லாக்கியங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம அதை திறந்து வாசிக்கணும். இந்த புஸ்தகம் ஒரு அற்புதத்தின் புஸ்தகம். இந்த புஸ்தகத்தில் இருக்கின்ற வார்த்தைகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை முற்றிலும் மாற்றக்கூடிய வல்லமையுடைய வார்த்தைகளாக இருக்கின்றன. யார் இந்த புஸ்தகத்தை திறந்து இந்த புஸ்தகத்தில் இருக்கின்ற சத்தியங்களை அவர்கள் வாசித்து செவி கொடுத்து அதன்படி நடக்க யார் துணிகின்றார்களோ அவருடைய வாழ்க்கையில நிச்சயம் மாற்றங்கள் ஏற்படும், தேவ வல்லமை செயல்படும், அது சந்தேகமே இல்லை. இந்த புஸ்தகம் எழுதுவதற்கு கிட்டத்தட்ட 1500 வருடங்கள் ஆனதாம். எவ்வளவு வருடங்க? 1500 வருடங்கள் இந்த புஸ்தகத்தை எழுதுவதற்கு நாட்கள் ஆனதாம். இந்த புஸ்தகத்தில் இருக்கின்ற 66 புஸ்தகங்களும் 40 வித்தியாசமான ஆசிரியர்களாக எழுதப்பட்டுள்ளது. 66 புஸ்தகங்கள் அடங்கியுள்ள தேவ வேதாகமும் அதை 40 வித்தியாசமான ஆசிரியர்கள் தேவ வார்த்தையை எழுதினார்கள். அதுவும் அந்த 40 பேர் ஒரே ரூம்ல உட்கார்ந்து வாங்க வேதாகமத்தில் எழுதலாம் அப்படின்னு சொல்லி யாரும் உட்கார்ந்து எழுதல. அந்த 40 ஆசிரியர்களும் பல காலங்களில் பல வித்தியாசமான தேசங்களிலும் கண்டத்திலும் வாழ்ந்து கொண்டு இருந்து அவர்கள் எல்லாரும் ஒரே கோர்வையோடு ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் வித்தியாசமான நாட்களிலும் காலங்களிலும் வாழ்ந்த ஆசிரியர்கள். இந்த வேதாகமத்தை நீங்கள் இன்றைக்கு வாசிப்பீர்கள் என்றால் ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் ஒரே செய்தி. தேவன் உங்களை நேசிக்கின்றார், உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கின்றார், உங்கள் வாழ்க்கையில் தேவன் பெரிய காரியங்களை செய்ய இருக்கின்றார், இயேசு மனித குலத்தின் நம்பிக்கை என்ற செய்தி 40 வித்தியாசமான நபர்கள் மூலமாக அதே செய்தியை எழுதக்கூடிய ஒரு வல்லமை இருக்கணும் என்றால் அது தேவன் தந்த பரிசுத்தாவியானுடைய விசேஷித்த கிருபையினால இவர்கள் எழுதினார்கள் என்று நான் சொல்லுவேன். வேதாகமும் வெறும் இந்த 1500 வருடங்களில் மாத்திரம் எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம் மாத்திரம் இல்லை. இதை குறித்து இன்னும் சொல்லணும்னா வேதாகமும் 3 பாஷைகளில் எழுதப்பட்டது. 3 மொழிகளில், எபிரேய மொழி, கிரேக்க மொழி அண்ட் அர்மேயிக் என்ற மொழி, 3 மொழிகளாக எழுதப்பட்டுள்ளது தேவ வார்த்தை. 3 கண்டங்களில் எழுதப்பட்டதாம். ஆசியா கண்டத்திலும், ஐரோப்பா கண்டத்திலும், ஆப்பிரிக்கா கண்டத்திலும் இந்த தேவனுடைய வார்த்தை
பல ஆசிரியர்கள் மூலமாக எழுதப்பட்டுள்ளது. அதை இன்றைக்கு நாம் ஒரு முழு புஸ்தகமாக நம் கையில் ஏந்தி நாம் ஆதி ஆமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் வாசிக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை கோர்வையாக தெளிவாக ஆதி ஆமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் எந்த ஒரு இடத்திலையும் ஒரு என்ன சொல்றது மாற்றம் இல்லாம அந்த அருமையான தேவ வார்த்தையை கொண்டது தேவ வசனம் தான். இந்த சாதனை எந்த ஒரு புஸ்தகமும் இதுவரைக்கும் படைத்ததில்லைங்க. யோசித்து பாருங்களேன், ஒரு 3 பேரை வச்சு நீங்க ஒரு புஸ்தகத்தை எழுத வச்சீங்கன்னாவே எப்படி குழப்பங்கள் நடக்கும். ஆனா 40 பேரை வைத்து பல வித்தியாசமான காலங்களில் வாழ்ந்த 40 பேரை வைத்து ஆண்டவர் அவர் தம்முடைய வார்த்தையை நம் கையில் கொடுத்திருக்கின்றார் என்றால் என்ன ஒரு விசேஷமான ஒரு அற்புதம் என்று யோசித்து பாருங்களேன். பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் சுமார் 400 வருடங்கள் அங்கே ஒரு இடைவெளி இருந்தது. பழைய ஏற்பாட்டின் கடைசி புஸ்தகம் மல்கியாவுக்கும் மத்தேயு முதல் புஸ்தகத்திற்கும் சுமார் 400 ஆண்டுகள் கடந்து சென்றது. 400 ஆண்டுகள் எந்த ஒரு தேவனுடைய வார்த்தையை பெறாமல், அது இருளில் நாட்கள் அல்ல, ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க the silent years, அமைதியின் வருடங்கள் என்று. அந்த நாட்கள் 400 வருடங்கள் யாரும் தேவ சத்தத்தை கேட்கவில்லை. 400 வருடங்கள் அமைதியாக இருந்தும் மத்தேயு சுவிசேஷம் ஆரம்பிக்கும் பொழுது மீண்டும் அதே வசனங்களை, என்னென்ன தீர்க்க தரிசன வசனங்களை பழைய ஏற்பாட்டில் உரைக்கப்பட்டதோ அந்த வார்த்தைகள் மத்தேயு சுவிசேஷத்திலிருந்து நிறைவேறுவதை நாம் அற்புதமாக காண்கின்றோம். மத்தேயு சுவிசேஷத்திலிருந்து வெளிப்படுத்தல் சுவிசேஷம் வரைக்கும் சுமார் 50 to 75 ஆண்டுகளுக்குள் எழுதப்பட்டதாம். இப்போ பழைய ஏற்பாட்டு தான் பல நூற்றுக்கணக்கான வருடங்கள் மூலமாக எழுதப்பட்டுள்ளது. ஆனால் அந்த புதிய ஏற்பாட்டில் சுமார் 50 to 75 வருடங்களுக்குள் புதிய ஏற்பாட்டு எழுதப்பட்டதாம். ஸோ இன்று காலையில் உங்களோடு கூட ஒரு சின்ன ஒரு பைபிள் ஸ்டடி நான் நடத்த விரும்புகிறேன். இன்றைக்கு எல்லாரும் உங்கள் கையில் வேதாகம் வைத்திருப்பீர்கள் என்று நான் நம்புகின்றேன். இன்றைக்கு பல வசனங்களை நாம் புரட்டி பார்த்து எங்கெங்கெல்லாம் ஆண்டவர் தம்முடைய குமாரன் வரக்கூடிய வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கின்றார் என்பதை நாம் இன்றைக்கு கொஞ்சம் பார்க்க போகின்றோம். வேதாகமத்தில் இயேசுவின் வருகையை குறித்தும் வரப்போகின்ற மேசியாவை குறித்தும் சுமார் 300 தீர்க்க தரிசனங்கள் உண்டு என்று பல வேத பண்டிதர்கள் கூறுகின்றார். ஸோ இயேசு அவருடைய வருகை குறித்தும் இயேசுடைய வாழ்க்கையை குறித்தும் இயேசு செய்ய போகின்ற ஊழியத்தை குறித்தும் சுமார் எவ்வளோங்க 300 தீர்க்க தரிசனங்கள் பழைய ஏற்பாட்டில் உரைக்கப்பட்டதாம். இதில் என்ன மிக ஆச்சரியமானதுன்னா, இந்த 300 தீர்க்க தரிசனங்களுக்கும் மேலாக இயேசு எல்லா தீர்க்க தரிசனமும் நிறைவேற்றினார் என்று ஆதாரத்தை பல வேத பண்டிதர்கள் அழகாக அவர்கள் ஆராய்ச்சி செய்து அதை குறித்து பலர் எழுதியிருக்கின்றார். இப்படிப்பட்ட ஒரு மனிதன் தான் ஒரு கல்லூரியில் ஒரு ப்ரொஃபஸராக வேலை செய்து கொண்டிருந்த ஒரு மனிதன், ஆல்ஃபிரட் எல்டர்சம் என்ற ஒரு மனிதன். அவர் வேத பண்டிதர், உட்கார்ந்து வேத வசனத்தை ஆராய்ந்து கொண்டிருந்தார். அவர் ஆராய்ந்து முடித்த பின்பதாக அவர் சொன்னார், பழைய ஏற்பாட்டில் மாத்திரம் சுமார் 456 வசன பகுதியில் வரப்போகின்ற மேசியாவை குறித்து பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகள் தீர்க்க தரிசனமாக உரைத்தார்கள் என்று அவர் எழுதினார். ஸோ இவர் அந்த ரீசர்ச் பேப்பரை ரிலீஸ் பண்ண பிறகு இன்னொரு கல்லூரி, வெஸ்ட்மெண்ட் என்ற ஒரு கல்லூரியில் ஒரு ஆசிரியர் அதை எடுத்து ஆராய்ச்சி செய்ய விரும்பினாராம். அவருடைய ஆராய்ச்சி என்னன்னா, ஒருவர் குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம், அதுவும் இயேசுவை குறித்து பல நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள், அது நிறைவேறுவதற்கு என்ன வாய்ப்பு என்று அவர்கள் ஆராய்ச்சி செய்தார்களாம்.
கிட்டத்தட்ட 600 மாணவர்கள் 3 வருடமாக உட்கார்ந்து பழைய ஏற்பாட்டை புரட்டி எடுத்து எங்கெங்கெல்லாம் வரக்கூடிய மேசியாவை குறித்து தீர்க்க தரிசனங்கள் உரைக்கப்பட்டிருக்கின்றது என்று முதல் குறித்து வைத்து அதை எப்படி இயேசு நிறைவேற்றினார் என்று அதை அவர்கள் நிரூபித்தார்களாம். நிரூபித்த பிறகு இந்த மாணவர்கள் கொஞ்சம் கணக்கு போட ஆரம்பித்தார்களாம். இந்த தீர்க்க தரிசனங்கள் ஒருவரை குறித்து பல நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுவதற்கு வாய்ப்பு என்ன அப்படின்னு அவங்க கணக்கு போட்டாங்களாம். உதாரணத்திற்கு அவர்கள் மீகால இருக்கின்ற அந்த தீர்க்க தரிசனத்தை அவர் முதல்ல எடுத்து 5ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் மீகால தீர்க்க தரிசனமாக இயேசு மேசியா எந்த ஊரில் பிறப்பார் என்று தீர்க்க தரிசனமாக மீகா தீர்க்கதரிசி உரைக்கின்றார். பெத்லஹேமில் பிறப்பார் என்று. அவர்கள் கணக்கெடுத்த பொழுது 700 ஆண்டுகளுக்கு முன்பதாக மீகா தீர்க்கதரிசி இயேசு எந்த ஊரில் பிறப்பார் என்று தீர்க்க தரிசனம் உரைக்கின்றார். இவர்கள் கணக்கு போட்ட பொழுது இயேசு பெத்லஹேமில் பிறந்த பொழுது சுமார் 3 லட்சம் ஜனங்கள் பெத்லஹேமில் வாழ்ந்தார்களாம். 3 லட்சம் ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது 700 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு எங்கே பிறப்பார் என்று ஒருவர் தீர்க்க தரிசனமாக உரைத்த அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்கு வாய்ப்பு என்னன்னா 3 லட்சத்தில் 1. சரிங்களா? 3 லட்சத்தில் 1. அப்படின்னா அவ்வளோ பெரிய ஒரு சான்ஸ். 3 லட்சத்தில் ஒருவருக்கு நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அவர்கள் அந்த ஒரு தீர்க்க தரிசனத்தை அப்படி ஆராய்ச்சி செய்து முடித்த பின்பதாக அவர்கள் அடுத்தது என்ன பண்ணாங்கன்னா, சரி ஒரு 8 தீர்க்க தரிசனத்தை எடுக்கலாம். பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு 8 தீர்க்க தரிசனங்களை எடுத்து இந்த 8 வித்தியாசமான இயேசுவை குறித்து காண்கின்ற தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுவதற்கு வாய்ப்பு என்ன என்று அவர்கள் போட்ட பொழுது அவர்கள் கண்டுபிடித்தது என்னவென்றால், அந்த 8 தீர்க்க தரிசனங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் முழுவதும் நிறைவேறும் என்ற ஒரு வாய்ப்பு இருக்கும் என்றால், அவர்கள் சொன்னார்கள், ஆங்கிலத்தில் சொல்றேன் ஏன்னா எனக்கு தமிழ்ல ஒன்றும் இந்த கணக்குகள் ஒன்றும் சொல்லுவதற்கு எனக்கு வரல. ஆங்கிலத்தில் அவர்கள் போட்ட கணக்கு என்னன்னா 10 to the power of 18. 10 to the power of 18 அப்படின்னா அதோடைய வாய்ப்பு என்னன்னா 18 0. சரிங்களா? அதுக்கு ஆங்கிலத்தில் கொடுக்கப்படுகின்ற வார்த்தை என்னன்னா குவின்டில்லியன் அப்படின்னா 1 in quintillion. அப்படின்னா குவின்டில்லியன்ல ஒரு வாய்ப்பு உண்டு அப்படின்னு அவங்களுக்கு கணக்கு போட்டாங்க. எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க. நானும் இதை படிச்சுப்போ நானும் அப்படிதான் தலையை சுரிஞ்சேன். இது எப்படி இது புரிஞ்சு கொள்வது என்று நான் பார்த்த பொழுது ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு உதாரணத்தை நான் பார்த்தேன். அதை நான் உங்களுக்கு விளக்கி சொல்றேன். ஒரு ஆசிரியர் இப்படிதான் ஒரு மாணவர்களுக்கு விளக்கி சொன்னாராம். இது எப்படி புரிந்து கொள்ள முடியும்னா, உதாரணத்திற்கு ஒரு 10 டிக்கெட் எடுத்துக்கோங்க. சரிங்களா? உங்க கார்னிவல் டிக்கெட்டே வச்சுக்கோங்க. 10 டிக்கெட்டை எடுத்துட்டு அதுல ஒரு டிக்கெட்ல மாத்திரம் கோடு போட்டு அதை ஒரு பக்கெட்ல போட்டுடுங்க. பக்கெட்ல போட்டு ஒரு ஆளை வர சொல்லி அவருக்கு கண்களை கட்டி விட்டு அந்த ஒரு டிக்கெட்டை எடுக்க சொல்லுங்க. சரிங்களா? இந்த 10ல எந்த டிக்கெட்ல கீறினீங்களோ அந்த டிக்கெட்டை எடுக்க சொல்லுங்க. வாய்ப்பு என்னங்க? 10ல் 1. இதை இந்த 10க்கு 18 அப்படின்றதில் நீங்க விளக்கணும்னா, நம்மளுடைய தேசத்திலேயே மிக பெரிய மாநிலங்கள் 2 மாநிலங்கள் உண்டு. அப்படின்னா அதோடைய ஏரியாவில் மிகப்பெரிய மாநிலம் என்னன்றது ராஜஸ்தானும் மத்திய பிரதேஷ். இந்த 2 மாநிலங்கள் தான் இந்திய தேசத்திலேயே மிக பெரிய மாநிலங்கள். ஜனத்தொகையில் இடத்துல மிகப்பெரிய. இந்த 2 மாநிலத்தை எடுத்து ஒருவர் 2 ரூபா சில்லறை காசு பார்த்துருக்கிறீங்களா?
2 ரூபா சில்லற காசு. 2 ரூபா சில்லற காசை எடுத்து இந்த 2 மாநிலத்திலையும் முழுவதும் 2 அடிக்கு நிரப்புங்க. சரிங்களா? புரிஞ்சுதுங்களா? 2 அடிக்கு 2 ரூபா சில்லற காசா ராஜஸ்தானையும் மத்திய பிரதேஷையும் நிரப்புங்க. இன்னைக்கு வரைக்கும் அப்படி ஒரு கோடீஸ்வரன் இல்லைன்னு நினைக்கிறேன். அவங்ககிட்ட 2 ரூபா அவ்வளோ சில்லற காசு உள்ளவர். இதை நிரப்பின பிறகு ஒரு 2 ரூபாவை எடுத்து நீங்க அதுல கீறி உள்ள போட்டுருங்க. போட்டு ஒரு மனிதனை வர சொல்லி அவனுக்கு கண்ணை கட்டிட்டு போய் அந்த 2 ரூபா கண்டுபிடின்னு சொல்லுங்க. அவனால எவ்வளோ ஜென்மங்கள் வாழ்ந்தாலும் கண்டே பிடிக்க முடியாது. சோ ஆசிரியர்கள் இதான் சொல்றாங்க. அதுதான் ஒரு வாய்ப்பு. ஒரு மனிதனுக்கு 8 தீர்க்க தரிசனங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நிறைவேறணும்னா எவ்வளவுங்க? குவிண்டிலியன்ல ஒரு வாய்ப்பு. ஆனா இதுல என்ன மிக ஆச்சரியம்னா, இயேசு ஒரு தீர்க்க தரிசனம் மாத்திரம் நிறைவேற்றலைங்க, 8 மாத்திரம் நிறைவேற்றலைங்க, 300க்கு மேல தீர்க்க தரிசனங்களை இயேசு நிறைவேற்றினார் என்று தேவ வார்த்தையில் நம் ஆதாரத்துடன் நாம் பார்க்கின்றோம். இது விளையாட்டான காரியம் அல்ல. இது எந்த மனிதனாலும் சாதிக்க முடியாத ஒரு சாதனை. இயேசு இந்த சாதனையை அவர் சாதித்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த இடத்தில் அமர்ந்திருக்கணும் என்றால் இயேசு அவரை குறித்து உரைத்த அத்தனை தீர்க்க தரிசனங்களையும் நிறைவேற்றினார் என்று நாம் பார்க்கின்றோம். என்ன ஒரு அற்புதமான ஒரு காரியம். முதல் முக்கியமான 4 தீர்க்க தரிசனங்களை முதல் பார்க்கலாம். அதற்கு பிறகு மத்தேயு சுவிசேஷத்தில் நாம் இன்று காலையில் கொஞ்சம் நேரத்தை செலவு பண்ண இருக்கின்றோம். இயேசுவை குறித்து முக்கியமான முதல் 4 தீர்க்க தரிசனங்கள் எப்படி இயேசு நிறைவேற்றினார், எப்படி ஆண்டவர் அதை ஏற்கனவே அதை சொல்லி அதை எப்படி நிறைவேற்றினார் பார்த்த பின்பதாக மத்தேயு சுவிசேஷத்தில் நாம் கொஞ்சம் நேரத்தை செலவு பண்ண போறோம். முதலாவது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்களேன். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். இதுதான் வரப்போகின்ற மேசியாவை குறித்து முதல் தீர்க்க தரிசன வார்த்தை. இது எங்க நம்ம பார்க்கிறோம்னா ஆதியாகமத்தில் நாம் இந்த வார்த்தையை நாம் பார்க்கின்றோம் இயேசுவை குறித்து. அப்படி என்றால் ஆண்டவர் சர்வ ஞானி, எல்லாம் அறிந்திருக்கின்ற தேவன். மனிதன் பாவம் செய்வான் என்று முழுவதும் அறிந்திருந்தும் ஆண்டவர் மனிதனை சிருஷ்டித்து மனிதனுக்கு ஒரு வாய்ப்பை தந்து ஆண்டவர் அவனை தோட்டத்தில் வைக்கின்றார். ஆனால் மனிதன் பாவம் செய்தது தேவனுக்கு எந்த விதத்திலும் அதிர்ச்சியை கொண்டு வருவது. எல்லாம் அறிந்திருக்கின்ற தேவன் ஏற்கனவே மனிதன் பாவம் செய்வான் என்றால் அதற்கு நிவாரணம் என்ன என்று ஏற்கனவே தேவன் தீர்மானித்திருந்தார். சோ மனிதன் பாவத்தில் விழுந்தவுடன் அந்த தோட்டத்திலே ஆண்டவர் ஆதாமும் ஏவாளையும் பார்த்து அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, வரப்போகின்ற ஒருவர் அந்த சத்ருவின் தலையை நசுக்க போவான் என்று ஆண்டவர் அங்கே சொல்றார். என்ன அற்புதமான ஒரு தேவன், யோசித்து பாருங்களேன். இன்றைக்கும் தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் இப்படிதாங்க செயல்படுறாரு. சர்வ ஞானி தேவன் நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் அறிந்திருக்கின்றார். நாம் என்ன செய்ய போகின்றோம் என்று அறிந்திருக்கின்றார். ஆனாலும் ஒவ்வொருவருக்கும் தேவன் முழுமையான அந்த தெரிந்து கொள்ளுதலை தேவன் தருகின்றார். அதான் ஆண்டவர் சொல்றாரு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, உங்களுக்கு முன்பதாக நான் ஜீவனையும் மரணத்தையும் வைக்கின்றேன், சாபத்தையும் ஆசீர்வாதத்தையும் வைக்கின்றேன். என்னுடைய விருப்பம் நீங்கள் எல்லாரும் எதை தெரிந்து கொள்ளணுங்க? ஜீவனை தெரிந்து கொள்ளணும், ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள்ளணும். அந்த தெரிந்து கொள்ளுதலை உங்கள் கரத்தில் தருகின்றேன் என்று தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்கின்றார். இதுதான் அந்த தோட்டத்திலே நடந்த அதே காரியம். ஆண்டவர் எல்லாம் அறிந்தும் அப்படியும் தேவன் மனிதனை உண்டாக்கி அவனுக்கு முழு அந்த இடத்துல சுதந்திரத்தை தந்து எல்லாவற்றையும் செய்வதற்கு ஆண்டவர் அவனுக்கு வாய்ப்பை தருகின்றார். ஆனாலும் தேவன் உலகத்தின் சிருஷ்டிப்பின் நாளிலிருந்தே உலகத்தின் மனிதனை எப்படி மீட்டுக் கொள்வார் என்று தேவன் அவருடைய மனதில் ஏற்கனவே திட்டத்தை வைத்திருந்தார்.
இரண்டாவது முக்கியமான ஒரு வசனம் நாம் கவனிக்க வேண்டியது இயேசுவை குறித்த வசனம். அது யாத்திராகமம் 12வது அதிகாரம். ஒரு குறிப்பிட்ட வசனங்கள் இல்லைங்க, அந்த முழு அதிகாரமே. அந்த முழு அதிகாரமே அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியை குறித்து பேசுகின்றது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு அவர்கள் வெளியே வருவதற்கு முன்பதாக ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த மிக முக்கியமான ஒரு ஆலோசனை, ஒவ்வொரு இஸ்ரவேலுடைய வீட்டு வாசலில் அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்பட்டிருக்கணும். ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்பட்டிருக்கின்ற எந்த வாசலுக்கும் மீறி அந்த தூதன் நுழைய மாட்டான் என்று தேவன் சொன்னார். அது எதற்கு அடையாளம் என்றால், வரப்போகின்ற அந்த வெளியேறப்பெற்ற ஆட்டுக்குட்டி எப்படி உலகத்தின் பாவத்தை சுமந்து கொண்டு உலகத்தை விடுவிப்பார் என்பதற்கு ஒரு அடையாளமாக யாத்திராகமம் 12வது அதிகாரத்திலே தேவன் அங்க அருமையாக அங்க ஒரு முன்னோட்டமாக தேவன் அங்கே கொடுக்கின்றார் நமக்கு. இன்னொரு முக்கியமான ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை மீண்டும் மீகா 5வது அதிகாரம் 2வது வசனம். எப்பிராத்தா எண்ணப்பட்ட பெத்லெகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயும், இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. ஒரு ஆமென் சொல்லலாமா? ஒரு மனிதன் பிறப்பதற்கு முன்பதாகவே 700 வருடங்களுக்கு முன்பதாக ஒரு தீர்க்கதரிசி எழும்பி நின்று எந்த ஊரில் மேசியா பிறப்பார் என்று அவ்வளோ அழுத்தம் திருத்தமாக அவர் தீர்க்க தரிசனத்தை உரைத்தார். இது மிக முக்கியமான ஒரு தீர்க்க தரிசனம். இயேசு இதை நிறைவேற்றினார் தன்னுடைய வாழ்க்கையில். இன்னும் ஒரு தீர்க்க தரிசனத்தை பார்த்து நாம் கடந்து செல்வோம். ஏசாயா 7வது அதிகாரம் 14வது வசனத்துல இதுவும் ஒரு மிக முக்கியமான தீர்க்க தரிசன வார்த்தை. இதையும் வாசிங்களே, 7:14. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். ஒரு ஆமென் சொல்லலாமா? பிறப்பதற்கு முன்பதாகவே பெயரும் சொல்லி எப்படி பிறப்பார் என்று ஆண்டவர் தீர்க்கதரிசிகள் மூலமாக தீர்க்க தரிசனமாக உரைத்தார். பழைய ஏற்பாட்டை நாம் வாசிக்கும் பொழுது பழைய ஏற்பாட்டு முழுவதும் ஒரு மிக முக்கியமான சத்தியத்தை பல இடங்களில் நாம் பார்க்கின்றோம். அது என்ன சத்தியம்னா, வருகின்றார் 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 வருகின்றார், ஒருவர் வருகின்றார், ஒருவர் அனுப்பப்படுவார் என்ற சத்தியம் மீண்டும் 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 பல இடங்களில் தேவன் பல தீர்க்கதரிசிகள் மூலமாக தேவன் அதை உரைத்து அவருடைய இஸ்ரவேல் ஜனங்களை வரப்போகின்ற மேசியாவுக்காக ஆண்டவர் ஆயத்தப்படுத்தினார். என்ன ஒரு அருமையான தேவன்! இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாட்கள் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி கொண்டிருக்கின்ற நாட்களுங்க. இயேசு வெறும் அந்த தீர்க்க தரிசனங்களை மாத்திரம் நிறைவேற்றல, வேதாமத்தில் உள்ள 2500க்கு மேலான தீர்க்க தரிசனங்கள் இன்றைக்கும் நிறைவேறி கொண்டிருக்கின்றது. நீங்களும் நானும் நம்முடைய சொந்த கண்களால தேவ வார்த்தையில் எழுதப்பட்டுள்ள தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைவேறதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த நாட்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற யாருக்கும் சாக்கு இல்லைங்க. இயேசுவை தங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு யாருக்கும் சாக்கில். ஆண்டவர் அவ்வளவு அழகாக பிட்டு 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 அழகாக தம்முடைய வார்த்தையில் அவர் என்ன செய்ய இருக்கின்றார், என்னத்தை செய்தார், என்னத்தை செய்ய போகின்றார் என்பதை அழகாக தேவன் உங்களுடைய வார்த்தையில வெளிப்படுத்தி இருக்கின்றார். வேதாமத்துல வாசித்தீங்கன்னா மாத்திரம் போதும், அது உங்க வாழ்க்கையை தலைகீழா மாற்றி. 400 வருடங்களுக்கு பின்பதாக மல்கியாவுக்கும் மத்தேயுக்கும் இருந்த இந்த இடைவெளி, மத்தேயு அவருடைய சுவிசேஷத்தை எழுத ஆரம்பிக்கின்றார். மத்தேயு ஒரு விசேஷித்த ஒரு நபராக இருந்தார். அவர் டாக்ஸ் கலெக்டர், வரி வாங்குகின்ற ஒரு நபர். அவர் மத்தேயு சுவிசேஷத்தை யூதர்களுக்காகவே விசேஷமாக எழுதினார். யூதர்களுக்கு இயேசுவை குறித்து ஒரு அறிமுகம் ஆகணும் என்று, இயேசுவை அவர்கள் அறிந்து கொள்ளணும் என்ற ஒரு விருப்பத்தோடு மத்தேயு தம்முடைய சுவிசேஷத்தை எழுதினார். மத்தேயு சுவிசேஷத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது
53 முறைகள், எவ்வளோங்க, 53 முறைகள் அவர் பழைய ஏற்பாட்டின் தீர்க்க தரிசனங்களை பயன்படுத்தி இயேசு எப்படி அந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றினார் என்று அங்கே நிரூபிக்கின்றார். மத்தேயு சுவிசேஷத்தை நீங்க வாசிக்கும் பொழுது 53 இடங்களை நீங்க அதை பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, 76 இடத்தில் அவர் அந்த தீர்க்க தரிசன பகுதிகளை குறித்தும் அவர் எழுதுகின்றார். பழைய ஏற்பாட்டின் தீர்க்க தரிசன பகுதிகளை குறித்தும் அது எப்படி நிறைவேறினது என்று மத்தேயு அழகாக அங்கே அவருடைய சுவிசேஷத்தில் எழுதுகின்றார். இன்றைக்கு நமக்கு அந்த 53 தீர்க்க தரிசனங்களும் பார்ப்பதற்கு நேரம் இல்லை. சீக்கிரமாக உங்களுக்கு முன்பதாக 10 தீர்க்க தரிசனங்களை மத்தேயு கொடுத்ததை உங்களுக்கு நான் வைத்து எப்படி அவர் பழைய ஏற்பாட்டிற்கும் அந்த புதிய ஏற்பாட்டுக்கும் ஒரு இணையை உண்டாக்கினார் என்று நான் உங்களுக்கு காமிக்க விரும்புகிறேன். இன்றைக்கு சொன்ன மாதிரி வேதாமத்தை புரட்டுகின்ற இன்று காலை பல வசனங்களை நாம் பார்த்து எப்படி தேவன் அவருடைய தீர்க்கதரிசிகளை பயன்படுத்தி வார்த்தைகளை பேசி அதை நிறைவேற்றினார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். இப்பொழுது மத்தேயு புஸ்தகத்துக்கு நேராக நீங்க திருப்பிக் கொள்ளுங்க. நான் 10 உதாரணங்களை உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகின்றேன். நான் மத்தேயுடைய முடிவிலிருந்து ஆரம்பத்திற்கு வரேன், சரிங்களா? மத்தேயுடைய முடிவிலிருந்து ஆரம்பத்திற்கு நாம் வருவோம். முதலாவது வசனம் உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்பினது மத்தேயு 27 அதிகாரம் 9வது வசனம். யூதாஸ் எப்படி ஆண்டவரை காட்டி கொடுக்கின்றான் என்பதை குறித்து அங்கே மத்தேயு எழுதின பொழுது அவர் மத்தேயு பயன்படுத்தக்கூடிய ஒரு வாக்கியம் என்னவென்றால், தீர்க்கதரிசனிகளாக சொல்லப்பட்ட வார்த்தைகள் நிறைவேறும்படி இது நடந்தது என்று மீண்டும் மீண்டும் பல இடங்களில் மத்தேயு எழுதுகின்றார். தீர்க்கதரிசனிகளாக சொல்லப்பட்ட வார்த்தைகள் நிறைவேறும்படி இயேசு இதை செய்தார், அல்ல இயேசு இங்கே இருந்தார் என்று பல இடத்தில் எழுதுகின்றார். இந்த வசனத்தை வாசிங்களா, 27:9 வாசிங்களா. இஸ்ரவேல் புத்திரரால் மதிக்கப்பட்டவருக்கு கிரயமாகிய 30 வெள்ளிக்காசை அவர்கள் எடுத்து, கர்த்தர் எனக்கு கற்பித்தபடி குயவனுடைய நிலத்திற்காக அதை கொடுத்தார்கள் என்று எரேமியா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறிற்று. அவர் சொல்றாரு, யூதாசு காரியத்தை பண்ண அந்த விஷயம் யாருங்க அதை குறித்து தீர்க்க தரிசனமாக உரைத்தாருங்க? எரேமியா உரைத்ததை மத்தேயு அங்க தெளிவாக எல்லா படிக்கின்றவர்களுக்கு அவர் சுட்டி காமிக்கிறார். இந்த வசனத்தை எழுதி கொள்ளுங்க, நம்ம நேரம் இல்லாதனால சீக்கிரம் போவோம். எரேமியா 32 அதிகாரம் 6-9 வசனம் இதை குறித்து தான் அங்கே மத்தேயு எழுதுகின்றார். எரேமியா 32 6-9. சகரியா 11 அதிகாரம் 12-13 வசனத்தையும் நீங்க எழுதி வச்சுக்கோங்க. அதுவும் இதை குறித்து அங்கே சகரியா தீர்க்கதரிசி இதை குறித்து தீர்க்க தரிசனமாக உரைக்கின்றார். இந்த 2 வசனங்களுடைய நிறைவேறுதல் தான் நம் மத்தேயு 27 அதிகாரத்தில் 9 வசனத்தில் பார்க்கின்றோம். அடுத்த உதாரணம் மத்தேயு 21 அதிகாரத்தில் 1 வசனத்திலிருந்து 7 வசனத்து வரைக்கும் எழுதப்பட்டிருக்கிற அந்த சம்பவம். இயேசு எருசலேமுக்குள் அந்த கழுதையின் மேல் சவாரி செய்து உள்ளே வருவதை குறித்து மீண்டும் சகரியா தீர்க்கதரிசி பல நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக தீர்க்க தரிசனமாக உரைக்கின்றார். அதை வாசிக்கலாம், அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை வாசிக்கலாமே. சகரியா 9 அதிகாரம் 9 வசனம் வாசிங்களேன். சீயோன் குமாரத்தியே மிகவும் கலிகுரு, எருசலேம் குமாரத்தியே கெம்பிரி. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதியுள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாமா? என்ன ஒரு அற்புதம் பாருங்களேன். எவ்வளோ நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பதாக வாழ்ந்த ஒரு மனிதன் இயேசு எருசலேமுக்குள் எப்படி பிரவேசிப்பார், எது மேல சவாரி செய்வார், அதுவும் அதை கூட உன்னிப்பாக தெளிவாக வெறும் கழுத மாத்திரம் இல்ல, கழுதையுடைய குட்டி மேல சவாரி செய்வார் என்று தீர்க்க தரிசனமாக உரைத்தார். இயேசு அதை நிறைவேற்றுகின்றார். ஆண்டவர் அவர் போதித்த பொழுது பல உவமைகளை பயன்படுத்தி போதிக்கின்றார். கூடி வந்த மக்களுக்கு ஆண்டவருடைய ராஜ்யத்தின் சத்தியங்களை புரிந்து கொள்ளும் விதமாக பல உவமைகளை பயன்படுத்தி ஜனங்களுக்கு போதிக்கின்றார். மத்தேயு 13 அதிகாரத்தில் 35 வசனத்தில் மத்தேயு அதை குறித்து எழுதுகின்றார். அது எந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுதுன்னா, சங்கீதம் 78 சங்கீதம் 2 வசனத்தில் காணப்படுகின்ற தீர்க்க தரிசன வார்த்தைகளை இயேசு அவர் போதிக்கும் விதத்தில் அந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றினார். அந்த சங்கீதத்தை வாசிங்களா, 78:2. என் வாயை ஊமைகளால் திறப்பேன்,
பூர்வ காலத்து மறைபொருள்களை வெளிப்படுத்துவேன். இயேசு எப்படி போதிப்பார் என்றும் தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டது, அதையும் நிறைவேற்றினார். மத்தேயு 12ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் இயேசுவின் ஊழியத்தை அவர் செய்து கொண்டிருந்த, எப்படி ஊழியத்தை செய்வார் என்றும் தீர்க்க தரிசனமாக ஏசாயா தீர்க்கதரிசி 42ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் இயேசு எப்படி ஊழியத்தை செய்வார் என்று தீர்க்க தரிசனமாக ஏசாயா தீர்க்கதரிசி உரைக்கின்றார். அந்த தீர்க்கதரிசனம் வாசிக்கலாம். ஏசாயா 42:1-4 வரைக்கும். இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே. என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன். அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். அவர் கூக்குரலிடவும் மாட்டார், தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் அதை வீதியிலே கேட்க பண்ணவும் மாட்டார். அவர் நெறிந்த நாளை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாய் வெளிப்படுத்துவார். அவர் நியாயத்தை பூமியிலே நிலைப்படுத்தும் மட்டும் இளங்கரிப்பதும் இல்லை, பதறுவதும் இல்லை. அவருடைய வேதத்துக்கு தீவுகள் காத்திருக்கும். ஆமென். தீர்க்க தரிசன வார்த்தைகள் இயேசு நிறைவேற்றினார். மீண்டும் இயேசு அற்புதங்களை, பல வியாதியஸ்தர்களை குணமாக்கும் பொழுது மத்தேயு மீண்டும் எழுதுகின்றார். மத்தேயு 8ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் மீண்டும் மத்தேயு அந்த பழைய ஏற்பாட்டின் தீர்க்க தரிசன வார்த்தைகளை நினைவு கூர்ந்து ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் காணப்படுகின்ற தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைவேறும்படியாக இயேசு இதை செய்தார் என்று அங்கு மீண்டும் உரைக்கின்றார். அந்த தீர்க்க தரிசன வார்த்தையை வாசிங்களே. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். ஒரு ஆமென் சொல்லலாமா? 5 வந்திருக்கிறோம். இன்னும் அடுத்தது பார்க்கலாங்களா? மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் அவருடைய ஊழியத்தின் துவக்கத்தை ஆண்டவர் அங்கே ஆரம்பிக்கும் பொழுது மீண்டும் அங்கே மத்தேயு அந்த ஏசாயாவுடைய தீர்க்க தரிசனத்தை நினைவு கூறுகின்றார். ஏசாயா 9ஆம் அதிகாரத்தில் முதல் 2 வசனங்களில் எழுதப்பட்டுள்ள தீர்க்க தரிசன வார்த்தைகளை எப்படி இயேசு அங்கே மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் 13-லிருந்து 16 நிறைவேற்றினார் என்று அங்கே அவர் குறிப்பிடுகின்றார். அதையும் வாசிங்க. ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பதும் இல்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புறஜாதியருடைய கலிலேயாவாகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. ஆமென். இருளில் நடந்து கொண்டிருந்த ஜனங்கள் ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இயேசு அது தீர்க்க தரிசனமாக உரைத்தார். இயேசு அவருடைய ஊழிய நாட்களில் அதை நிறைவேற்றினார். இன்னும் மிக பயங்கரமான ஒரு தீர்க்க தரிசனம் வார்த்தை இயேசுவின் பிறப்பிற்கு முன்பதாக உரைக்கப்பட்டது. இயேசுவின் நாட்களில் அது நிறைவேறினது. அந்த தீர்க்க தரிசனம் மத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் மிகவும் ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் அங்கே நடைபெற்றது. இந்த ராஜா 2 வயதிற்கு கீழே உள்ள எல்லா ஆண் குழந்தைகளை அவர் கொன்றார். அதை கூட ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக 31ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தில் ஆண்டவர் என்ன நடக்கும் என்று ஒரு தீர்க்கதரிசி மூலமாக அவர் உரைத்தார். அதையும் வாசிங்களேன். ராமாவிலே புலம்பலும் கசப்பான அழுகையுமாகிய கூக்குரல் கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது தன் பிள்ளைகள் இல்லாதபடியால் அவைகளின் நிமித்தம் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க ஒரு வேளை யோசிக்கலாம், பாஸ்டர் இயேசு எல்லா தீர்க்க தரிசனங்களை வாசித்துட்டு அவர் வேணுகிட்டே தான் அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற்றுவதற்காக அப்படி செய்தார்னு நீங்க யோசிக்கலாம். நான் சொன்னேன், அவர் பிறப்பதற்கு முன்பதாகவே அல்ல ஒரு சின்ன குழந்தையா இருந்த பொழுது அவருக்கு எது செய்வதற்கு எந்த திறமையும் இல்லாத நாட்களில் கூட அவரை குறித்து உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுந்ததுன்னா இப்போ யோசித்து பாருங்களேன். நிச்சயமாகவே தேவன் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுகின்ற உண்மை உள்ள தேவனாய் இருக்கின்றார். இயேசுவின் பிறப்பிற்கு முன்பதாக அவர் உரைத்த ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவர் அற்புதமாக இயேசுவின் வாழ்க்கையில நிறைவேற்றினார் என்பதை நாம் பார்க்கின்றோம்.
மீண்டும் எகிப்து தேசத்தில் இருந்து எகிப்திற்கு ஆண்டவர் யோசேப்பு மரியாளும் ஆண்டவரை எகிப்து தேசத்திற்கு அழைத்து கொண்டு போவதை குறித்தும் ஓசியா தீர்க்கதரிசி 11ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் அவரு அதை குறித்து எழுதுகிறார். அதையும் வாசிங்களேன். இஸ்ரவேல் இளைஞனாய் இருந்தபோது நான் அவனை நேசித்தேன், எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன். ஆண்டவர் எப்படி இயேசு எகிப்தில் இருப்பார், மீண்டும் எகிப்திலிருந்து மீண்டும் பெத்லெஹேமுக்கு வருவார் என்று ஆண்டவர் அங்கேயும் உரைக்கின்றார். நான் கடைசி 2 பார்க்கலாம். ஆண்டவருடைய பிறப்பை குறித்து நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அதை வெறும் நான் அந்த வசனத்தை ஞாபகப்படுத்துகிறேன். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது மீகா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இருந்த அந்த தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறினதை நாம் பார்க்கின்றோம். மீண்டும் நாம் பார்த்த வண்ணமாக இயேசுவின் பிறப்பு கன்னிகை மரியாள் மூலமாக பிறப்பார் என்று ஆண்டவர் ஏசாயா 7ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தில் அங்கே தீர்க்க தரிசனமாக எப்படி இயேசு பிறப்பார் என்று ஆண்டவர் அங்கே உரைத்தார். அத்தனை தீர்க்க தரிசனங்களும் ஆண்டவராகிய இயேசு நிறைவேற்றினார் என்று மத்தேயு அழகாக அவருடைய சுவிசேஷத்தில் எழுதும் பொழுது குறிப்பாக ஒவ்வொரு இடத்திலையும் அந்த பழைய ஏற்பாட்டின் தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைவேறும் பொழுது அவர் எழுதி சொல்றார். ஏன்னா யூதர்களுக்கு இது தெரியணும், ஆண்டவராகிய இயேசு அவர்கள் காத்து கொண்டிருக்கின்ற மேசியா அவர்தான் என்று நிரூபிக்கும் வண்ணமாக அவர் மத்தேயு அழகாக பழைய ஏற்பாட்டின் தீர்க்க தரிசனங்களை அவர் அழகாக எடுத்து அந்த சுவிசேஷத்தை எழுதினார். சொன்ன மாதிரி மத்தேயு சுவிசேஷம் யூதர்களுக்கு எழுதப்பட்ட, விசேஷமாக யூதர்களுக்கு எழுதப்பட்ட ஒரு சுவிசேஷம். அதுவும் மத்தேயு என்ன விரும்பினார்னா, இயேசு யூதர்களுக்கு ஒரு ராஜா என்று அறிமுகப்படுத்த விரும்பினார். ஏன்னா யூதர்கள் அதற்காக தான் காத்து கொண்டிருந்தார். மேசியா அவர் ஒரு புதிய ராஜ்யத்தை ஏற்படுத்துவார், அவர் ஆளுவார் என்று எதிர்பார்ப்போடு பல யூதர்கள் பல நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் காத்து கொண்டு ஜெபித்து கொண்டிருந்தார். அதை நிறைவேற்றும்படியாக அந்த வார்த்தை நிறைவேறி விட்டது என்று நிரூபிப்பதற்காக மத்தேயு தம்முடைய சுவிசேஷத்தை ஆரம்பிக்கும் பொழுது என்ன பண்றாருன்னா, வம்ச வரலாறோட ஆரம்பிக்கின்றார். அதுவும் சாதாரணமான வம்ச வரலாறு இல்லைங்க, ராஜரீக வம்ச வரலாறை அங்க அழகாக விவரிக்கிறார். அநேக நேரத்தில் மத்தேயு 1ஆம் அதிகாரம் முக்கால்வாசி நம்ம யாரும் வாசிருக்க மாட்டோம். 2 வசனம் வாசித்து நான் பாடி எனக்கு இவங்களை யாரும் தெரியாது, ஆனாலும் நான் 2ஆம் அதிகாரத்துக்கு போறேன்னு சொல்லி எல்லாரும் புரட்டிடுறோம். ஆனால் யூதர்களுக்கு இது ரொம்ப முக்கியம். யூதர்களுக்கு அதுவும் மேசியாவை குறித்து அவர்கள் படிக்கும் பொழுது மேசியா அந்த ராஜரீக வம்ச வரலாறு உடையவர் என்று அவர்கள் நிரூபித்து காமித்தாதான் அவர்கள் நம்புவார். மத்தேயு இதை அறிந்திருக்கின்றார். அதனாலதான் மத்தேயு அவர் அந்த சுவிசேஷத்தை ஆரம்பிக்கும் பொழுது இந்த மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் அவர் எழுதும் பொழுது முதல் வசனம் என்ன எழுதுறாருங்க, வாசிங்களேன். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. யூதர்களுக்கு ஒரு ராஜரீக வம்ச வரலாறு பெற்றவர் ஒருத்தர் இருப்பார் என்றால் அவர்களுடைய ரத்தத்தில் இந்த 2 பெயர்கள் காணப்படணும். எந்த பெயருங்க? ஆபிரகாம் இருக்கணும், தாவீது இருக்கணும். இந்த 2 பேர் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா இவர் மேசியா இல்லை என்று சொல்லிடுவார். அதனாலதான் மத்தேயு அவருடைய சுவிசேஷத்தை ஆரம்பிக்கும் பொழுது முதல் வசனத்துல அந்த 2 பெயர்களை குறிப்பிடுகின்றார். ஆபிரகாமை முதல் எழுதுகின்றார். ஏன் ஆபிரகாம் இதற்கு முக்கியம் என்றால், நீங்கள் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திற்கு நீங்க திருப்புவீர்கள் என்றால், ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் வாக்களிக்கும் பொழுது ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து, ஆபிரகாமே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் ஜாதியை பெருக செய்து உன் மூலமாக முழு பூமியை நான் ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அப்படின்னா ஆபிரகாமில் இருந்து தான் முழு பூமியை ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவனாகிய பிதா ஆபிரகாமுக்கு பேசினார் என்று எல்லா யூதர்களும் அறிந்திருந்தார். ஒரு மேசியா வருவார் என்றால் நிச்சயம் ஆபிரகாமுடைய வம்ச வரலாறு இல்லாமல் வர முடியாது. அதனாலதான் மத்தேயு எழுதும் பொழுது முதல் பெயர் என்ன சொல்றாருங்க, ஆபிரகாமோட பெயர் சொல்றாரு. 2வது யாரோட பெயர் சொல்றாருங்க, தாவீதோட பெயர். தாவீது ராஜா உடைய
வம்ச வரலாறு இல்லாதவர்கள் மேசியாவாக இருக்க முடியாது. ஏனென்றால் ஆண்டவர் தாவீதை பார்த்தும் வாக்காக கொடுத்த வார்த்தை என்னவென்றால் 2 சாமுவேல் 7:16 ஆண்டவர் தாவீதை பார்த்து சொல்றாரு. என்ன சொல்றாருங்க? உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும், உன் ராஜசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார் என்று சொல்ல சொன்னார். உன்னுடைய ராஜஸ்தானம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும். அப்படின்னா ஒரு முடிவில்லாத ஒரு ராஜ்யம் கூடுமா? தாவீதுக்கு கூடுமா? அவர் தான் இறந்துட்டாரு, அடக்கம் பண்ணிட்டார். ஆனாலும் ஆண்டவர் அவரை பார்த்து கொடுக்கின்ற வாக்கு என்னங்க? உன்னுடைய ராஜ்யம் முடிவில்லாத என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் ராஜ்யம். என்னவென்றால் ஆண்டவர் அங்கேயே தீர்க்க தரிசனமா சொல்றாரு, உன்னுடைய வம்ச வரலாறு மூலமாக ஒருவர் வரப்போகின்றார், மேசியாவை கொண்டு வரப்போகின்றார். ஸோ மத்தேயு எழுதும் பொழுது, அவர் ஆரம்பிக்கும் பொழுது என்ன பண்றாருங்க? ஆபிரகாமையும் தாவீதையும் பயன்படுத்துறார். நீங்கள் லூக்கா புஸ்தகத்தை வாசித்தீங்கன்னா கூட அங்கேயும் வம்ச வரலாற்றை லூக்கா எழுதும் பொழுது அவர் என்ன பண்றாருங்க? மரியாளுடைய வம்ச வரலாற்றை எடுத்து எப்படி மரியாளு கூட தாவீதுடைய வம்ச வரலாறில் இருக்கின்றார் என்பதை நிரூபித்து இதனுடைய நோக்கம் என்னங்க? படிக்கின்ற யாவரும் அறிந்து கொள்வது இவர்தான் மேசியா, இவரை குறித்து தான் தேவன் வாக்கு கொடுத்து அந்த வாக்கு தத்தத்தை இயேசுவின் மூலமாக நிறைவேற்றினார் என்று அவர்கள் எழுதின சுவிசேஷத்தின் மூலமாக நிரூபிக்கின்றார். இதிலிருந்து நாம் அறிந்து கொள்கின்ற 3 முக்கியமான காரியங்களை நான் சொல்லிவிட்டு நான் முடிக்க விரும்புகின்றேன். முதலாவது என்னவென்றால், ஆண்டவர் வாக்கு மாறாத தேவன். என்ன வாக்கு பண்ணினாரோ அதை நிச்சயம் தேவன் நிறைவேற்றுவார், அதில் சந்தேகமே இல்லை. தம்முடைய குமாரனை குறித்து வாக்கு பண்ணி அதை நிறைவேற்றின தேவன் உங்களுக்கும் எனக்கும் அவர் கொடுத்திருக்கின்ற வாக்கு தத்தத்தை ஒண்ணு விடாம ஆண்டவர் நிச்சயம் நிறைவேற்றுவார். நான் இன்னைக்கு ஆரம்பிக்கும் போது சொன்ன மாதிரி, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில 8 தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுவதற்கு அப்படிப்பட்ட ஒரு முடியாத ஒரு சந்தர்ப்பம் இருக்கும் என்றால், அதையும் சாதித்து ஆண்டவர் 300 தீர்க்க தரிசனங்களுக்கு மேலாக இயேசுடைய வாழ்க்கையை நிறைவேற்றினார்னா, உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நிறைவேற்றாமல் இருப்பாருங்களா? பக்தர்களும் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு வாக்கு தத்துவத்தையும் நிறைவேற்றுவாருங்க. நீங்க சந்தேகப்படாதீங்க, நீங்க சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவருடைய வார்த்தை உண்மை உள்ளது. இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் உறுதியாக பிடித்து கொள்ளக்கூடிய வெளியேறப்பட்ட ஒரு சத்தியம் இருக்குன்னா, என்னுடைய தேவன் வாக்கு மாறாதவன், வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவார். இயேசு எப்படி தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைவேறுவதாய் மாறினாரோ, அதே போல தேவன் என்னை குறித்தும் என்னுடைய குடும்பத்தை குறித்தும் என்னுடைய வாழ்க்கையை குறித்தும் என்னென்ன வாக்கு தத்தங்கள் தந்திருக்கின்றாரோ அதை நான் பிடித்துக் கொள்வேன். ஏனென்றால் வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர், வாக்கு பண்ணதை நிறைவேற்றுவார். இரண்டாவது, இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்யணும் என்று தீர்மானம் செய்து விட்டார் என்றால், யாரை கொண்டும் எப்பொழுதும் எப்படி வேணாலும் அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கின்றார். யாரை கொண்டும் எப்படி வேணாலும் எந்த நேரத்திலும் வேணாலும் ஆண்டவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கின்றார். நீங்க தேவ வார்த்தை வாசிக்கும் பொழுது, ஆண்டவர் பயன்படுத்தினவர்கள் வெறும் நீதிமான்கள், வெறும் உண்மை உள்ளவர்கள், வெறும் உத்தமானங்கள் மாத்திரம் ஆண்டவர் பயன்படுத்தலைங்க. திருடன்கள் ஆண்டவர் பயன்படுத்தினார், கொலகாரன் ஆண்டவர் பயன்படுத்தினார், திருட்டு பண்ண பசங்களை ஆண்டவர் பயன்படுத்தி அவருடைய சித்தத்தை நிறைவேற்றினார். அப்படின்னா தேவன் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றணும் என்று விரும்பினார் என்றால், அதை தடுத்து நிறுத்துவதற்கு எந்த மனிதனாலும் கூடாது. ஆண்டவர் எரோதை கொண்டும் எல்லா அந்த ராஜாக்கள் என்ன பொல்லாத ராஜாக்களை கொண்டும் தீர்க்க தரிசன வார்த்தைகளை அவரை கொண்டு நிறைவேற்றினார். அப்படின்னா நம்ம தேசத்தை குறித்தும் நம்முடைய வாழ்க்கையை குறித்தும் நம்முடைய சபையை குறித்தும் ஆண்டவர் என்னென்ன வார்த்தைகளை தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கின்றாரோ அதை தடுத்து நிறுத்துவதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை. தேவன் நிச்சயமாக யாரை கொண்டும் எப்ப வேணாலும் அவருடைய வார்த்தையை நிறைவேற்றுவார், அதில் சந்தேகமே இல்லை.
மூன்றாவது இதிலிருந்து நாம் பார்க்கக்கூடியது, இயேசு வெறும் யூதர்களுக்கு ராஜா மாத்திரம் இல்லைங்க, உலகத்திற்கு ராஜா. அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை. மத்தேயு அவர் எழுதின சுவிசேஷம் யூதர்களை இயேசுவிடத்தில் திருப்பும்படியாக யூத ராஜா என்று எழுதினார். ஆனால் நாம் வெளிப்படுத்தலை பார்க்கும் பொழுது அவருடைய வார்த்தையில் சொல்லுகின்றது, அவருடைய தொடரில் என்ன எழுதியிருந்தங்க, ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா என்று யுத்தத்துக்கு புறப்பட்டு கொண்டு இயேசு வரும் பொழுது அவருடைய தொடையில எழுதியிருந்தேன்னு வெளிப்படுத்தல் சொல்லுது. அப்படின்னா கேள்வி என்னன்னா, அவர் உங்களுடைய வாழ்க்கையில ராஜாவா இருக்கின்றார்? உங்களுடைய வாழ்க்கையில இயேசு இன்றைக்கு ஆளுகை செய்கின்றாரா? உங்களுடைய இருதயத்தில் ராஜாவாக இயேசு இருக்கின்றாரா? உலகத்துல கொடுக்கப்படுகின்ற எல்லா சாக்கு போக்குகளை 3 மிக பிரபலமான சாக்கு போக்கு இருக்காம, எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய மிக பிரபலமான சாக்கு போக்கு 3. முதல் சாக்கு என்ன தெரியுமா? மறந்துட்டேன். எவ்வளவு பேர் பயன்படுத்திருக்கிறீங்க? ஐயோ மறந்துட்டேனுங்க. இயேசுவை குறித்து யாரும் அதை சொல்ல முடியாதுங்க. மறந்துட்டேன்னு சொல்லி சொல்ல முடியாது. ஏன்னா ஆண்டவர் 2000 வருடங்களுக்கு மேலாக ஒரே ஒரு வார்த்தையை மீண்டும் 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 ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கின்றார். உலகத்தின் வெளிச்சம், உலகத்தின் நம்பிக்கை இயேசு. இயேசு அல்லாமல் ஒரு மனிதனுக்கு பாவம் மன்னிப்பல்ல, இயேசு அல்லாமல் ஒரு மனிதனுக்கு நித்திய வாழ்வின் நம்பிக்கை அல்ல என்று ஆண்டவர் மீண்டும் 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 ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த நாட்களிலும் ஆண்டவர் ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கின்றார்னா, எந்த மனிதனும் ஆண்டுக்கு முன்பதாக நின்று மறந்துட்ட ஆண்டவரேன்னு சொல்ல முடியாது. இரண்டாவது இன்னொரு சாக்கு என்ன தெரியுங்களா? எல்லாரும் பயன்படுத்துறது, எனக்கு யாரும் சொல்லலைங்க. ஸ்கூல்ல எல்லாரும் அப்படிதான் பயன்படுத்துவாங்க. ஐயோ டீச்சர் நான் அன்னைக்கு வரலைங்க, ஆனால் எனக்கு யாரும் சொல்லலை, அதனால எனக்கு தெரியல, அந்த ஹோம்ஒர்க் என்னன்னு தெரியலங்க அப்படின்னு. இந்த சாக்கை யாரும் அங்கே ஆண்டவருடைய சிங்காசனத்துக்கு முன்பதாக பயன்படுத்த முடியாதுங்க. யாரும் சொல்லலைன்னு. ஆண்டவர் இயேசு மேசியா வருவதற்கு முன்பதாக ஆயிரக்கணக்கான தீர்க்கதரிசிகளை எழுப்பி அவர் வருகிறார் 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 என்று உரைத்தது மாத்திரமல்ல, இயேசு வந்தது பின்பதாகும், இயேசு வாழ்ந்து மரித்து உயிரோடு எழுந்த பின்பதாகும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மனுஷிகளும் ஆண்டவர் எழுப்பி மீண்டும் மீண்டும் ஆண்டவர் சொல்றாரு, அவர் வந்தார், உலகத்தின் பாவத்தை சுமந்தார், யார் அவரிடத்தில் வருகின்றாரோ அவர்கள் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்வார்கள். எனக்கு சொல்லல என்று சொல்லுவதற்கு யாருக்கும் எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. அது ஒரு சாக்கா யாரும் பயன்படுத்த முடியாது. மூன்றாவது பிரபலமான சாக்கு என்னன்னா, இது எனக்கு முக்கியம்னு தெரியலைங்களே அப்படின்னு சொல்ற சாக்கு. ஐயோ இது எனக்கு முக்கியம்னு எனக்கு யாரும் சொல்லலை, அதனால நான் அதை செய்யலை அப்படின்றது சில பேர் சொல்றாங்க. ஆனா அந்த சாக்கையும் இயேசுவை குறித்து யாரும் சொல்ல முடியாது. இந்த முழு புஸ்தகம் நான் சொன்ன மாதிரி என்னுடைய பிரசங்கத்தின் ஆரம்பத்தில், இந்த உலக சரித்திரத்திலேயே அதிகமாக அச்சடிக்கப்பட்ட, விற்கப்பட்ட, படிக்கப்பட்ட புஸ்தகத்தில் அதில் உள்ள இருக்கின்ற வார்த்தைகள் என்னன்னா, இயேசுவின் நற்செய்தியை குறித்த வார்த்தை. யாரெல்லாம் படிக்கின்றார்களோ வாழ்க்கையை முற்றிலும் மாற்றக்கூடிய வல்லமை உடைய இந்த வார்த்தைகள். இன்றைக்கு நான் உங்களோடு பேசின இந்த வார்த்தை, நான் சொன்ன மாதிரி 300 தீர்க்க தரிசனங்களில் நாம் ஒரு 10லிருந்து 12 தாங்க பார்த்தோம். அவ்வளோ இடங்களில் ஆண்டவர் அழகாக அவர் சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றினார். கிறிஸ்துமஸ் நாட்களில் நாம் நினைவு கூற வேண்டிய மிக விலையேறப்பட்ட சத்தியம் இதுதாங்க. நம்முடைய தேவன் உண்மை உள்ளவர், வாக்கு மாறாத தேவன். நிச்சயம் நம் வாழ்க்கையில் நன்மைகளை செய்வார். உங்கள் வாழ்க்கையிலும் தேவன் அவருடைய வார்த்தையை நிறைவேற்றுவார்.
இதை உறுதியாக பிடித்து கொள்கின்றவர்கள் பாக்கியவான்கள். அவருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை காண்பீர்கள். தேவன் உங்களுக்காக பெரிய காரியங்களை நிச்சயம் செய்வார்.